கோழிங்களோட முக்கிய உணவே புழுக்கள் தான், அதாவது புழுப்பூச்சிகள் தான். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளா நமக்கு தருது. புழுக்களை பார்த்து முகத்தை சுளிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்கார்ந்து அந்த ஆம்லெட்டை சாப்பிடுவாங்க. எந்த டெக்னாலஜி? நாங்க அமைதிப்படன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுல எங்க அண்ணன் சத்யராஜ் எங்க அப்பா மணிவன் நடிப்பாங்க. அப்ப உரையாடல்ல வரும், இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர் அப்படி சொன்னார் இப்படி சொல்றாரு, இது யார் சொன்னதுன்னு கேட்பாப்ல. தஸ்தோவெஸ்கின்னு அடிச்சு விடுவாப்ல எங்க அப்பா. ஏய் மணியா, இது நீ தானே சொல்ற? ஆமாண்ணா. அப்ப ஏன் இதை வாய்க்கு நுழையாத வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்ற? அப்படி சொன்னா தானே அந்த சேனல் நம்பும். அது மாதிரி உனக்கு ஒரு நோய் இருக்கு. இதை சீமான்னு சொல்றதுன்னு புரியல. சீனாவில் ஒரு ஞானி சொன்னான், அவன் சரியாத்தான் சொல்லியிருப்பான். இப்ப நான் சொல்றது நம்பல இல்ல, இதையாவது நம்பு. இந்த பேட்டியை கேள்வி பயன்படுத்துறீங்க. ஒவ்வொரு 35 கிலோ காய் கனி கழிவுக்கும் நாங்க ஒரு பசுவை வேலைக்கு வச்சிருக்கோம். அதுகளோட வேலையே அதை எப்படி சொன்னார் பாருங்க. இந்த காய்கறி இந்த இதுக்கு ஒரு பசை வேலைக்கு வச்சிருக்கேன். வேலைக்கு வச்சிருக்க எதுக்கு? சாப்பிட வேண்டியது, சாணம் போட வேண்டியது, அதுக்கப்புறம் ஷெட்ல போய் தூங்க வேண்டியது. இதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். 8 மணி நேரத்துல அது சாப்பிட்ட பசு கண்ணுக்குட்டி போட்டு பால் கறக்கிறது, அது ஒரு இது. அது வேலைக்கு போற மாதிரி. அப்புறம் ஓய்வு வர்றது. இந்த கண்ணுக்குட்டி போடாத வயசாயிருச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில ஓய்வு பெற்ற பிறகு என்ன வாழ்க்கைன்னா இறைய சாப்பிடணும், சாணத்தை போடணும். இதுக்கு தான் வச்சிருக்கோம். அது ஒரு தொழிற்சாலை, ஃபேக்டரி மாதிரி. உரத்தை எங்களால தயாரிக்க முடியாது, அதனால உரத்தை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. கழிவுகள்ல கால் பங்கு சாணமா வெளியில வந்துரும். அதாவது நீங்க குப்பைன்னு சொல்ற அந்த கழிவு பொருட்கள் சாணமா வெளியில வருது. அந்த சாணத்துல நமக்கு தேவையான மீத்தேன் இருக்கு. நாங்க அந்த மீத்தேன் சொல்றது கேட்பேன். தஞ்சாவூர்ல மீத்தேன் ஈத்தேன் பயாகேஸ் எடுக்கிறோம்ட்டு நம்ம பூமி தாய் இருக்குல்ல, 3 போகம் நஞ்சை விளையிற அந்த பொண்ணு விளையிற அந்த பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை சிறுநீரகத்தை அறுத்து அவன் மீத்தேன் எடுக்கிறான், நஞ்சாக்குறான். இப்ப உங்க மகன் சொல்றேன், அதை நிறுத்திட்டு இந்த மாதிரி நான் சொல்லும்போது நம்மள அவர் சொல்றாரு பாரு, மாட்டு சாணி ஆட்டு புழுக்க அதுல இருந்து மீத்தேன் எடுப்பேங்கிறாப்ல. அப்படின்னா நான் நாடங்களும் உன் திருவண்ணாமலையில, உன் செஞ்சியில, உன் வந்தவாசியில பண்ணைய போட்டு அங்கேயே மாட்டு பால், மாட்டுக்கறி, அங்கே பால்வார கட்டி, பால்கோவா, தயிர், நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, மாட்டு சாணத்தை கொண்டு குப்பை கிடங்கு, அங்கிலிருந்து மீத்தேன் ஈத்தேன் பயாக்கேஸ் எடுத்து எவ்வளவு வேணுமோ சிலிண்டர்ல கொடுத்து என் மக்களுக்கு தடையற்ற எரிகாற்று கிடைக்க வழி செய்வேன்னா நீ சிரிக்கிற. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த அயோக்கிய பைய ஓஎன்ஜிசி இந்த மீத்தேன் ஈத்தேன் என் தாயை ஈரக்குலைய வழக்கமா தடுத்தாட்டி வெளியே போடா எனக்கு வேணாம்டா. என் மாடு ஆட்டு சாணியில இருந்து நான் தயாரிச்சு காட்டுவார் பாரு. பயோடைஜஸ்டர்ல போட்டுரும், அதாவது பயோகேஸ் பிளான்ட். அதுல இருந்து 99% மீத்தேன் ஃப்ரீ சாணமா வெளியில வரும். அத புழுக்களோட குழியில போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற கழிவானது அதுவும் 100% அதுங்களோட வயிற்றுல இருந்து வந்தது. என்ன சொல்றாருன்னா, இந்த மீத்தேனை எடுத்துட்டு மீதி இருக்கிற கழிவு சாணத்தை கொண்டு போய் குப்பை கிடங்கு போகணும் மண்புழு அதை சாப்பிட்டுட்டு 72 வருஷம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கருப்பு தங்கத்தை பிளாக் கோல்டா அந்த மண்புழு போடுற கழிவு இருக்குல்ல, அது எப்படி சொல்றாரு? பிளாக் கோல்டுங்கிறாரு, கருப்பு தங்கம்ங்கிறாரு. அவ்வளவு சிறந்த உரம்ங்கிறாரு மண்புழுவின் கழிவை. அப்ப மனித கழிவை எவனாவது மதிக்கிறான் நண்பர்? மண்புழு கழிவை தங்கம், கருப்பு தங்கம்ங்கிறவள. அது எப்பவுமே உனக்கு உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி உன் மயம் உலக தத்துவத்தை தான் சொல்றேன், உலக சிறந்த கருத்தை தான் சொல்றேன். நான் சொல்றதுனால நீ கேட்க மாட்டேன், அதனாலதான் அடுத்தவனை வச்சு சொல்றேன். எப்பா நீ சொல்லுப்பா, அப்பவாவது உனக்கு புரியுதானே? ஏன்னா எங்க அப்பா நம்மாழ்வாரு, மகனே நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சனம் நம்பாது, அதனால இந்த வெளிநாட்டுக்காரன் சொன்னானா தான் நம்பும். மாசம் புக்காக்கோ சொன்னது போல, இந்த ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க் சொன்னது போல, உலகத்திலேயே சிறந்த உரம் இது. உலகத்திலே சிறந்த உரம் இதை சொல்றாரு. மண்புழுவோட கழிவு உலகத்திலேயே சிறந்த உரம். இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இத நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம். மத்ததுல பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு 45 நாள் ஆகும். 9 மணிக்கு எங்க வண்டி வந்து அதை வேஸ்ட கலெக்ட் பண்ணிடும். 10:30 மணிக்கு அதை பசுக்களுக்கு போட்டுருவோம். 6 மணிக்கு சாணமா அது ரெடி ஆயிடும். அதை பயோடைஜஸ்டர்ல போட்டா மீத்தேன் இல்லாத சாணமா வெளியில வந்துரும். உடனே அதை மண்புழு குழியில போட்டுருவோம். மறுநாள் மாலையோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையோ, அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம கையில பிளாக் கோல்டு இருக்கும். வேகமான ப்ராசஸ், எந்த மிஷினாலும் இதை செய்ய முடியாது. சில நேரத்துல பசுக்கள் சாப்பிட முடியாத கழிவு பொருட்களும் வரும். அத கம்போஸ்ட் பெட்ல போட்டுருவோம். அந்த கம்போஸ்ட் பெட்ல இருந்து மேகெட்ஸ் வரும். மேகெட்ஸ்னா சின்ன புழுக்கள். கோழிங்களோட முக்கிய உணவே புழுக்கள் தான், அதாவது புழுப்பூச்சிகள் தான். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளா நமக்கு தருது. புழுக்களை பார்த்து முகத்தை சுளிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்கார்ந்து அந்த ஆம்லெட்டை சாப்பிடுவாங்க. எந்த டெக்னாலஜியாலையும் எந்த மிஷினாலையும் இதை பண்ண முடியும். அதைத்தான் உங்க மையம் 15 வருஷமா கத்துறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. இப்பவாது கேட்டு தவிச்சது ஒரு ஓட்ட போட்டு விடு. இப்ப அதை கொண்டு விட்டு செயற்கையா மண்புழு உரந்தவர் எப்படி ரசாயன உரத்துல சிக்கி சாயிறான் பாரு, அழிஞ்சு போறான். யாரு? பிளாக் கோல்டு ஆக சிறந்த உரத்தை தந்தவன் செத்து போயிட்டான். எதுல? பாக்டம்பாஸ் 60, 20, யூரியா, சல்போட்டு, பொட்டாசியம்,
கண்ட கண்ட கருமத்தை போட்டு மண்ணில் இருந்த இயற்கையான அந்த வளமிக்க அந்த உரங்களை கொன்னுட்டேன் பாரு, உன் பூமி செத்து போச்சு. இப்ப என்ன பண்ற, செயற்கையா மண்புழு உரம் தயாரிக்கிறேன் கிளம்பிட்டேன். மண்புழு தயாரிக்கிற கூடம் ஒரு உரம் வச்சிருக்கா. எப்படி செயற்கையா? முன்னாடி ஒரு மண்வெட்டி ஒரு களை கொட்டிட்டு தோன்னா 50-100 புழு வரும், அதை எடுத்து மாட்டி தூண்டில் போட்டு மீன் பிடிப்பான். இப்ப மண்புழுவை தனியா தயாரிச்சுக்கிட்டு திரியிறா நீ. செயற்கை கருத்தரிப்பு ஒரு இருக்குல்ல, அது மாதிரி செயற்கையா ஒன்னே உருவாக்கிட்டு திரியிற. இப்ப இந்த ரசாயன உரத்து போட்டனால எப்படி அவன் சாகுறாங்கிற காட்சியை பாக்குற. இப்ப தயாரிக்கிறாங்க கூடாரம் கட்டி. என்ன கொடுமை பாத்துக்க, எப்படி பாத்துக்க. இயற்கையா இருந்ததை அழிச்சு விட்டு செயற்கையா உற்பத்தி செய்யறேன்னு கிளம்பிட்டாங்க. இது என்ன, கீழே ஒரு ரசாயன உரத்தை போட்டோம். இவன் யாரு தெரியுமா? மீதி உரம் இருந்துச்சு பாருங்க, மீதி வெடிமருந்து. பாதி வெடிமருந்த உரமா தயாரிச்சான், மீதி வெடிமருந்த பூச்சிக்கொல்லின்னு தயாரிச்சிட்டான். கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு. இந்த நுட்பத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பாரு, 3-4 தடவை பயிரில் செடியில் எல்லாத்துலேயும் பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்துன்னு அடிக்க ஆரம்பித்தோம். இது எலி மருந்துன்னு சொல்கிறேன். தின்னா எலி மட்டும் சாகிறதில்ல, தின்னா நீனும் செத்துருவேன். அப்படின்னா இது எலி கொல்லி இல்லை, ஆள் கொல்லி, உயிர்கொல்லி. அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னையே கொல்லுது. எலி செத்தவன சாப்பிட்டவன செத்துருது. இதை மருந்தாக்கி பயிரில் காய்கறியில் தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் அந்த செடியில் தெளிச்சா, பூவில் தெளிச்சா என்ன ஆயிடுது? உடனே சாக மாட்டா, கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ. இங்க பாரு, இந்த பூச்சி வருது வண்டு வருதுன்னு எதுனா பண்ணிடுறோம், அந்த ரசாயன மருந்துகளை அடிச்சு. எங்க அப்பாட்ட கேட்டேன், நம்மால்ட்ட, இந்த பூச்சிகளை கொல்றதுக்கு என்னப்பா பண்றது? ஏப்பா பூச்சியை கொல்லணும்னு கேட்டாப்புல. ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது. பல பூச்சிகள் மகரந்தத்தை கடத்தி இந்த பூலேருந்து அந்த பூவுக்கு மகரந்த கடத்தி உயிர் உற்பத்தி பெருக்கத்தை விளைச்சலை பெருக்குது. இப்போ இந்த பூச்சிகளை கொண்டுட்டு எப்படிப்பா மகரந்தத்தை கடத்துறது? தேனுக்கு என்ன செய்யறது, பட்டு நூலுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. எவன்டையும் பதில் இருக்காது. இது என்ன செய்து பாரு, இந்த பூச்சி தேனி இங்க பாரு, ஒரு 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 தேன் கூட கட்டுறதுக்கு ஒரு தடவை 1 லிட்டர் தேன் வச்சுக்கிறீங்க. 20 லட்சம் 60 லட்சம் பூக்களுக்கு மேலே அது போய் தேனை குடிக்குது. பாரு எவ்வளவு தேனை குடிச்சு வந்து. இங்கே எல்லா செடிகளும் பூக்கும், காய்க்காது. எப்போ காய்க்கும்னா, இந்த வண்ணத்து பூச்சி, இந்த தேன் சிட்டு, இந்த தேனீக்கள் இருக்குல்ல, இது போய் தேனை குடிக்க அந்த பூவில் உட்கார்ந்த போது இந்த மகரந்த துகள் இருக்கும், அதை ரெக்கைகளையும் மூக்களையும் ஒட்டிக்கிட்டு போய் அடுத்த பூவில் உட்காரும். இந்த பூவில் இருந்து அந்த பூவுக்கு இந்த மகரந்தத்தை கடத்தும். அப்போ தான் அதை 2 சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்கும். இல்லைன்னா பூக்கும் உதிர்ந்துடும். அப்போ காய்க்க வைக்கிறது யாருன்னா இந்த வண்டு தான். இப்போ இந்த வண்டு இல்லைன்னா உற்பத்தி பெருக்க இருக்காது, விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லைன்னா நாட்டில் பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்ததுன்னா பசி வந்து வறுமை வந்து சாக வேண்டிதான். இதனால அது பூச்சின்னு நினைச்சிடாத. பாரு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பாரு. இந்த தேனி, இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தேனியை பத்தி? எத்தனை நாய் இருந்தது? 1000 நாய் இருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சுன்னா நாய் ஓடும். உருவத்தில் பெரியது தான் நாய், கடிக்கிறது தான். ஆனா கல்லை விட்டு எரிஞ்சுன்னா பயந்து ஓடிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன தேனி தான் உருவத்துல எரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ ஓடுவ. எப்படி ஓடுறா பார்த்துக்க. பெரிய உருவம் நாய் கல்லை விட்டு எரிஞ்சுனா அதே கல்ல தேன் கொட்டி மேலே எரிஞ்சுன்னு வச்சுக்க, நீ ஊரே திரண்டு ஓட வேண்டியதான். 1000 நாய்களுக்கு என்ன மோப்ப சக்தி இருக்கோ அது அந்த தேனீக்கு இருக்குதுங்கிறான். அதனுடைய உழைப்பை நீ சாதாரணமாக குறைய முடியாது. நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பாவை காட்டினல்ல, அவர் பொருளாதாரத்தை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தில் பிரித்து எழுதும்போது பொருளாதாரத்தில் பல படிநிலைகளை எழுதுறார். அதுல சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், இப்படி பல வர்த்தக பொருளாதாரம் எழுதும்போது சேவை பொருளாதாரத்திற்கு உதாரணமாக தேனியையும் விவசாயம் தான் சொல்றார். என்ன, விவசாயி தனக்கு மட்டும் விளைவிப்பதில்லை, தன் பசிக்கு மட்டும் உழைப்பதில்லை, தன் பசியை போக்கி ஊரார் பசிக்கும் உழைக்கிறான். அதனால அது சேவை பொருளாதாரம்ங்கிறார். தேனி தன் உணவுக்குத்தான் சேமிக்குது, ஆனால் பிறர் தேவைக்கும் பயன்படுவதால அது சேவை பொருளாதாரம்ங்கிறார். புரியுதா? அந்த சேவை பொருளாதாரத்தின் நாயகனே
உழவனும் தேனீக்களும் தான். இந்த மகரந்த கடத்தல் இல்லைன்னா எதுவும் விளையாது. இப்போ இந்த தேனீக்கள் செத்து போச்சுன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன்கூட்டில் ராணி தேனி இருக்குது, ராணி தேனி இருக்குது. இந்த ராணி தேனி என்ன செய்யுது, தேனீக்கள் செத்துருச்சுன்னு வச்சுக்க 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். தேனீக்கு மனித இனத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சொன்னது தான். தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும் காய்க்காது. காய்க்கவில்லை என்றால் விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லை என்றால் உனக்கு நாடு பசி, வறுமை, ஏழ்மை, பஞ்சம், சாக வேண்டியதான். அதை வச்சுதான் அவர் சொல்றாரு. இந்த பூச்சி ஏன் சாகுது? இப்ப தேன்கூடு, இதுல ராணி தேனி தான் அங்க தலைமை. இந்த ராணி தேனி கட்டளை இட்டு அந்த ராணிக்கு கட்டளைக்கு படிஞ்சு இவங்க தேன் சேகரிக்க எல்லா சேவகர்களும் போவாங்க. சில காவல் ராணிகள் தேனிகள் மட்டும் அந்த தேன்கூட்டை காத்துக்கிட்டு ராணிக்காக நிற்கும். இப்போ அரண்மனையை விட்டு எல்லா தேனியும் கிளம்புது, தேனி கழிச்சு தேன் சேர்க்க கிளம்புது. இந்த போகுது பாரு, போகுது. இப்போ இந்த கூட்டை விட்டு போகும்போது அதுக்கு எங்கேருந்து கிளம்புறோம்னு தெரியுது, எங்கேருந்து கிளம்புறோம்னு தெரியுது, எங்கே போகிறோம், எந்த பாதை வழியே போகிறோம்னு தெரியுது. இந்த போகும் இந்த பூக்களை போய் தேனை சேகரிக்கும். பல லட்சக்கணக்கான 60-70 லட்சம் பூக்களை போய் அது தேனை எடுக்குது. ஒவ்வொரு செட்டுக்கும் அவ்வளவு போராடுது, சேர்த்துக்கிட்டு வருது. இப்போ என்னன்னா, இந்த பூக்களில் கத்தரி செடி, சொரக்காய் செடி, பூசணி செடி, முருங்கைப்பூ, மாம்பூ எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம் பாரு, பூச்சி மருந்து அடிக்கிறோமா? பூச்சி மருந்து இல்லை, உயிர்கொல்லி விஷத்தை கொட்டிடும். கொட்டின உடனே இந்த பூச்சிகள் தேனீக்கள் வந்து அந்த தேனை உண்ணுது. தேனா இல்லாமல் விஷமானதுனால எப்படி மயங்கி விழுகுது பாரு, அப்படியே என்ன விஷத்தை குடிச்சு தேன் இல்லாமல் விஷமான செத்து அப்படியே நில உழைஞ்சு மயங்கி கீழே விழுகுது. இது எப்படின்னா, டாஸ்மாக் கடையில் போய் சரக்கு வாங்க போகும்போது வீட்டில் இருந்து போகும்போது அவனுக்கு வழி தெரியுது, எங்கே இருக்கு வீடு, எந்த வழியை வந்தோம்னு தெரியுது. வீரனை உள்ள இறக்கிட்ட பிறகு எப்படி போறான் பாரு, எப்படி வந்தான் பாரு, எங்கே வந்தோம் எங்கே போனோம் தெரியாம விழுந்து தெருவில் எப்படி கிடப்பானோ அப்படி அவன் கொஞ்சம் நினைச்சு தெளிஞ்சு எந்திரிச்சிடறான். ஆனா இவன் செத்துறான். எப்படி, எந்த வழியை வந்தோம் எந்த வழியை போனோம்னு நினைவில்லாம ஒரு மயக்க நிலையில செத்துறான். இப்படி செத்து விழுந்ததுனால இவனெல்லாம் போனவன் திரும்பி வரலைன்னு காத்திருந்த ராணி தேனி யாருமே வரலைன்னு அதுவும் செத்துருது. அப்ப தேனீக்கள் இனம் செத்துக்கொண்டே இருக்குது. அது மாதிரியே இந்த வண்ணத்து பூச்சியும் தேனீக்கள் மாதிரியே இந்த உயிர் பெருக்கத்துக்கு, உற்பத்தி பெருக்கத்துக்கு, மகரந்தத்தை கடத்துகிற பெரும்பணியை செய்யுது. இந்த பூச்சிகள் எல்லாம் ரசாயனம், இந்த மருந்தை கூத்தி, இந்த விஷத்தை பூச்சி மருந்தை போட்டு கொண்டு விட்ட பிறகு இந்த இனப்பெருக்கத்துக்கு மகரந்தத்தை கடத்த வழி இல்லாம போனதுனால மனுஷப்பையன் என்ன பண்றான், அந்த தோட்டத்துல பூவை எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். செயற்கை கருத்தரிப்புக்கு வந்தான்ல, இப்போ செயற்கை கருத்தரிப்பு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு செயற்கை கருத்தரிப்புக்கு வந்துட்டான் அந்த ஈனப்பைய பூச்சி. அது பல கோடிக்கணக்கான பூக்களை மகரந்தத்தை கடத்தி விளைய வச்சது. இவன் எத்தனை பூவை ஒட்டிக்கிட்டு இருக்கான் பாரு வேலையத்தவன். எங்க ஊர்ல வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தச்சாங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பூச்சியெல்லாம் கொண்டு விட்டு இந்த பரதேசி ஒவ்வொரு பூவா எடுத்து இங்க ஒட்டுவான் பாரு. இது செஞ்ச வேலைய அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா இந்த தேனீக்கின் பொருளாதாரத்தை சேவை பொருளாதாரம் சொன்னது போட்டிருக்கோம். அவன் செயற்கை கருத்தரிப்புக்கு வந்து ஒரு தோட்டத்தில் எத்தனை பூவை அவன் ஒட்டிருக்கான், வேலைக்கு ஆள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய பேரழிவான போக்கு என்பதை என் அறிவு சமூகம் என்னிலும் இலையை கற்றுக்கொண்டிருக்கிற கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு சொல்லலை, இருக்கிற பொழுதை, எதிர்கால பொழுதை நல்ல பொழுதை ஆக்குறதுக்கு சொல்றேன். உங்க அண்ணன் எனக்கு இங்க வரு, நான் ஓட்டு கேட்கறதுக்காக சொல்லலை, நாட்டை காக்கிறதுக்கு சொல்றேன். வாக்குக்கு சொல்லல, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு சொல்றேன். நீ போட்டா போடு, இல்லைன்னா போ, என் பிறவி கடமை நான் சொல்லிடுறேன். இது யாரு? ஒரு பூச்சி பட்டு புழு தருது, பட்டு நூல் தருது. இவன் பாரு, இதுல என்னன்னா இந்த உணவு சங்கிலியை சொல்லுது. இப்போ இந்த எலி இருக்கணும், எலி இருந்தா பாம்புக்கு உணவு. தவளை இருக்கணும், அது யாருக்கு? பாம்புக்கு உணவு. அது இது வந்து உணவு சங்கிலி. உணவு சங்கிலின்னு உலகம் இருக்கு. இங்க ஒரு பூச்சி, இங்க ஒரு பூச்சி, தவளை பாம்பு, அப்புறம் எலி, பாம்பு கழுகு, அப்புறம் தாவரங்களை வந்து பூச்சி சாப்பிடும். இங்க அந்த சிதை வந்து இதுல வந்து காளான் இதுகளை சாப்பிட்டு வளரும். அப்போ இயற்கையில ஒன்னை ஒன்று சார்ந்து இந்த உணவு சங்கிலி இருக்கு. இதுல ஒன்னை அழுத்திட்டீங்கன்னா உலகம் சிதைஞ்சிரும்.
இப்போ இந்த மிளகா கொள்ளை, இந்த இந்த கத்தரி செடி, மற்ற பயிர்கள் எல்லாம் பூச்சி வந்து அடிக்குது. பூச்சி வரும்போது பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதை அடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? பூச்சி வராமல் தடுக்கணும். என்ன செய்யலாம்னா, அதிகபட்சமாக நம்ம அடிக்கணும்னா வேப்பம் புண்ணாக்கு வேப்பெண்ணெயை கரைச்சி தெளிச்சாவே பூச்சி இழந்த கசப்புக்கு வராது. இதுக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மேலாண்மை முறை என்னன்னா, ஒரு மிளகா கொள்ளை இருக்கு, கத்தரி கொள்ளை இருக்கு அப்படின்னா இந்த வரப்புல 4 ஓரத்துலையும் கொட்டமுத்துங்கிற ஆமணக்கு செடியை வளர்த்தாங்க. வயல்களில் பாத்திலையும் ஆமணக்கு செடியை வளர்த்தோம். இந்த ஆமணக்கு செடியில இருந்து விளக்கெண்ணெய் எடுத்தோம். அதுல இருந்து புண்ணாக்கு எடுத்தோம். இந்த விளக்கெண்ணெய் வந்து நீ விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல பிரெஞ்சு ஆயில்னா அருமைங்கிற. உனக்கு எதுவுமே இங்கிலீஷ்ல சொல்லணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த பிரெஞ்சு ஆயில்னு விற்பான் தொலைக்காட்சியில. பிரெஞ்சு ஆயில் அதாண்டா நம்ம விளக்கெண்ணெய்னா இந்த விளக்கெண்ணெய்க்கு புரியாது. இந்த விளக்கெண்ணெயில தாளிக்கலாம், கைகால அடுக்கு நான் சொல்லி தேய்ச்சி விட்டாது பண்ணலாம். மிகுந்த சத்துள்ள தூய எண்ணெய் இந்த விளக்கெண்ணெய். எங்கள் தோட்டத்தில் இருந்து நாங்கள் எங்கள் அம்மா எடுத்து உரல்ல ஆட்டுக்கல்ல ஆட்டி நாங்கள் பானையில் வச்சு காய்ச்சி விளக்கெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்களும் காலங்காலமாக பயன்படுத்தணும். எங்கள் வீட்டில் செஞ்சதை நாட்டில் நான் ஆமணக்கை 1000-2000 ஏக்கரில் விளைய வச்சு ஆமணக்கில் இருந்து எண்ணெய் இந்த ஃப்ரெஞ்ச் ஆயில் உன் இளவு கருமாங்கிறதுக்கு விளக்கெண்ணெய்னு போட்டு விற்று எப்படி இது என்ன பண்ணுவோம்னா, இந்த வரப்பு ஓரத்தில் இந்த ஆமணக்கை வளர்த்துட்டா எந்த பூச்சி வண்டும் அந்த ஆமணக்கு செடியில் உட்காந்துரும். ஏன்னா அந்த ஆமணக்கு இலை அவ்வளவு சுவையாக இருக்கும். பூச்சி புழு அதையே சாப்பிட்டுக்கிட்டு உள்ள போகாது. வாட்ச்மேன் வேலையை, செக்யூரிட்டி வேலையை இந்த கொட்டமுத்து செடி ஆமணக்கு செடி செஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் ஒரு உரம் பொருள், பொட்டாசியம் சல்பேட்டு, காற்றுல 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கு, 21 விழுக்காடு மூச்சு காற்று ஆக்சிஜன் இருக்கு, மீதி 1 விழுக்காடு இதர வாயுகள் இருக்கு. இப்ப 78 விழுக்காடு எங்க இருக்கு? காத்துல இருக்கு. இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனை பிரிக்கிற ஆற்றல் பூமியில யார்ட்ட இருக்கு? என் அகத்தி மரத்துக்கிட்ட இருக்கு. இவ்வாறு 78 விழுக்காடு நைட்ரஜன். நீ தனியா போய் உரமா போட வேண்டியதில்லை, கருமத்தை போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி காற்று 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், அதான் நற்காற்று, மூச்சு காற்று, அதுதான் நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன். இதுல இந்த 78 விழுக்காடு காற்றுல வர நைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்கிற ஆற்றல் நம்ம அகத்திக்காரருக்கு இருக்குது. காற்றின் கலவையில் அதான் சொல்றேன். 1 விழுக்காடு இதர வாயு. இதை போட வேண்டியது இல்லை, போடாத. இந்த நைட்ரஜனை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, நிலத்துக்கு வேண்டியதை 4 ஓரத்துலையும் வரப்புல வயலுக்குள்ள இந்த அகத்தியை வளர்த்து விட்டுட்டோம்னா அவர் எடுத்து காட்டிலிருந்து பிரிச்சு எடுத்து நம்ம செடிக்கு கொடுத்துறாரு. அப்ப என்ன பண்ணணும்? கரையுங்க அகத்தி கரையை நடணும். நைட்ரஜனை விட்டுட்டு நம்ம ஆளை நட்டுட்டா அவன் கொடுத்துறான் செடிக்க வேண்டிய நைட்ரஜனை. தனியா தூக்கி கொண்டு இந்த கருமத்தை கொட்ட வேண்டியது இல்லை. இப்ப இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சு படிப்பிச்சிருக்கணும். அதை செய்யாதனால நான் மேடையை போட்டு உங்ககிட்ட கத்திட்டு கிடக்கிறேன். அறிவியல்ல இருந்து இந்த பாடத்தை தூக்கிட்டான். இப்ப நான் என்ன செய்யறது? என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இல்லை, ஆத்தால பண்ணுக்கு இல்லை, எனக்கும் பின்னாடி வர என் தம்பி தங்கைகளுக்கு இப்ப என்ன நம்ம கனவு? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. யாரு? எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிட்டு போனது. அதை அப்பன் செய்ய முடியல, மகன் செய்வேன்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. அப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? ரசாயன உரத்தை விட்டுட்டு பாரம்பரிய இயற்கை வேளாண் முறைக்கு நம்ம திரும்புறோம். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா, இது சரியா இருக்கு என் மகன் சொல்றதுன்னா உன் மகனுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு நாட்டை கொடு. இல்லை வேணாம்னா அவங்க கிட்டே கொடுத்துரு. வருங்கால பிள்ளைகள் நஞ்சில்லா உணவு உண்ணணும், மருத்துவம் தேவைப்படக்கூடாது, உணவே மருந்தா இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், படிக்க நல்ல கல்வி இருக்கணும், பார்க்க மருத்துவம் இருக்கணும், நடக்க பயணிக்க பாதை இருக்கணும், நல்ல போக்குவரத்து இருக்கணும், எரிக்க தடையில்லாத மின்சாரம் இருக்கணும், எரிகாற்று. அவர் சொன்னார் பாரு, நம்பல, எத்தனை லட்சம் டன் சிலிண்டர் எரிகாற்று வேணாலும் உன் மகனால தயாரிக்க முடியும். நிலமெங்கும் பண்ணை போடுவேன், நீ இங்கே இரு, வந்தவாசியில தொழிற்சாலை, உனக்கு அரசு வேலை தாரேன், கவர்மெண்ட் வேலை. படிக்கல வாடா, மாட்டு சாணத்தை அழுவதற்கும் மாட்டு மாறுல பால் கறக்கிறதுக்கும் நாட் நீடு எஜுகேஷன். எத்தனை லட்சம் டன் பால் கறந்திருக்கேன், அதுக்கு படிச்சவன். எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சேன், எவ்வளவு உள்ளூர் உணவு தேவைக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு தயிருக்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு வெண்ணெய்க்கு போயிருக்கு, கணக்கு படித்தவன். வெளிநாடுல சந்தைப்படுத்த படித்தவன். எவ்வளவு டன் கம்ப்யூட்டர்ல எழுதி வைக்க, சாப்ட்வேர் இன்ஜினியர், எல்லாருக்கும் படித்தவன். படிக்காதவன் அனைவனுக்கும் அரசு வேலை, அவன் வாழ்விடத்திலே.
வந்தவாசியில வேளாண் பண்ணை, வந்தவாசியில என்னடா வரும், மண்ணியல் ஆய்வறிஞர் எடுப்பேன். ஐயா இங்க கரும்பு அருமையா வரும், போரா கரும்பு 2000 ஏக்கர், போரா தொழிற்சாலை, நாட்டு சர்க்கரை, எத்தனால் பெட்ரோல், வெல்லம், கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, பல இண்டஸ்ட்ரி. ஐயா மரவள்ளிக்கிழங்கு நல்லா வரும், போரா மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு உணவு தேவைக்கு, மரவள்ளிக்கிழங்குல இருந்து நூல் எடுக்கிறேன், பை தயாரிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, ஜப்பான் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்குல அதே பிளாஸ்டிக் மாதிரி பை தயாரிச்சிட்டான். அது தண்ணிக்குள்ள போட்டா கரைஞ்சிரும். எப்படி இங்க பாரு, எருமை நீ கருப்பா இருக்குன்னு நினைக்காத, நீ கருப்பா இருக்குன்னு தானே நீ விட்டுட்ட. உலகத்திலே சுவையான கறியும் சுவையான பாலும் சத்துள்ள பாலும் எருமை பால் தான். நீ நினைக்கிற நீ எருமை என்னது கருப்பா இருக்குன்னு கேவலமா போச்சு. நம்ம நிறமே கருப்பு தான்டா, நம்ம இனத்தின் நிறமே கருப்பு தான், உழைக்கும் மக்களின் நிறமே கருப்பு தான். நம்ம இறைவன்ல எவன்டா வெள்ளை? ஏய் நம்ம சாமியில ஒருத்தன் வெள்ளை சொல்றான், வெள்ளைங்கிறது சொல்லைடா, கருப்பெல்லாம் கொழுப்புடா. நம்ம இறைவன்ல எவன்? கண்ணனா, சிவனா, முருகனா? யார் வெள்ள? கருப்பண்டா. கருப்பு தாண்டா அழகு, காரம் தாண்டா ருசி. கருப்பா இருக்கிற கரும்பில் இருந்துதான் அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்புனா இழிவல்ல, வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. விளங்குதா? புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். எருமையை வளர்க்கிறேன், நீங்க அறிவீங்க இல்லையா? வெளிநாட்டில் விரும்பி கேட்கிறேன், ஏற்றுமதி செய்கிறேன், எருமை பாலை கொடுக்குறேன். சரவணபவன் ஒரு உணவு விடுதி இருந்ததில்ல, சைவ உணவு விடுதி. அவர் எருமைப்பாலில் தான் தேநீர் கொடுப்பாரு, குழம்பி கொடுப்பாரு. ஏன்? அவ்வளவு சுவையா இருக்கும். நீ கருப்பா இருக்குன்னு நிராகரிச்சிட்டாயிடா. நீ தான் வெள்ளையா இருக்க தானே பொண்ணே கட்டுவ, வெள்ளையா இருந்தா நடிச்சா தானே படத்துக்கே போவ. உனக்கு ஒரு நோய், எது இருந்தாலும் வெள்ளையா இருந்துடணும். சக்கரை வெள்ளையா இருந்துடணும், கோழி வெள்ளையா இருந்துடணும், பன்னி வெள்ளையா இருந்துடணும். உன் நிற கவர்ச்சியில உன்னை வீழ்த்திட்டான்டா. நீ கூழு குடிச்சுக்கிட்டு இருந்த, அது கருப்பா இருந்துச்சு. என்ன இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எண்ணீனும் கருப்பு, கூழும் கருப்பு, அப்ப எதை சாப்பிடலாம்? ஒரு பொன்னிறத்துல உன்னை விரிச்சு வச்சான், பூரி சப்பாத்தின்னா. இந்த கேப்பை ஓன் நிலத்துல விளையும், பூரி ஓன் நிலத்துல வராது. இந்த கோதுமை அவன்கிட்ட பல்ல விளைக்கிட்டு பசியோட காத்திருந்துட்டேன், உன் பொருளாதாரம் இங்கே போயிடுச்சு. நீ கரும்புல இருந்து பனையிலிருந்து வெள்ளை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த, கருப்பட்டி கருப்பா இருந்துச்சு, இது கருப்பா இருக்குங்க. அப்ப வெள்ளை வரணும்னா அவன் கண்ட கெமிக்கலை போட்டு சர்க்கரை சீனின்னு கொண்டாந்து கொடுத்தான், தின்ன. இனிக்கிற அந்த சர்க்கரை இப்ப உடம்புல வந்துருச்சு. நான் படிக்கும்போது ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி கேட்டான், பணக்காரன் நோய் எதுன்னு. அங்கங்க வரும் பணக்காரனுக்கு வர நோய்னா, இன்னைக்கு 30 வயசுல ஆலையில தயாரிக்க வேண்டிய சர்க்கரை உடம்புல எல்லா பயலுக்கும் இருக்கு. ஏன்? அந்த சர்க்கரை சீனியா போட்டா வந்துட்டு. நீ பனங்கருப்பட்டி வெள்ளத்தை தின்னுருக்கலாம், ஏன்னா அது அழுக்கா இருக்கு, அதுல மோகிச்சுட்டா வெள்ளையா வைக்கணும்னு. கோழி கண்ட கோலத்துல இருந்துச்சு, நேரத்துல இருந்துச்சு, உன் நாட்டுக்கோழி வெள்ளையா ஒரே வெள்ளை கோழியா போட்டான். பண்ணி நம்ம பண்ணி நல்லா தான் இருந்துச்சு, பண்ணின வெள்ளையா பண்ணி விட்டான், பண்ணின்னு போயிட்ட. ஒரு நிறத்தை வச்சு உன்னை காலி பண்ண. வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி அறிவுன்னு நினைச்சு இங்கிலீஷ்னு படிச்சுட்டு திரிற. கேவலம் கேவலம் கேவலம். நீ படி, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேலைங்கிற நிலையை நான் உருவாக்கல. பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் கேட்பேன், இங்கிலீஷ் ஏன் ராசா படிச்ச? இங்கிலீஷை மொழி பாடமா கற்றுக் கொடுப்பேன் வச்சுக்க. ஹிந்தி வேணுமா கற்றுக் கொடுப்பேன், பிரெஞ்சு வேணுமா கற்றுக் கொடுப்பேன், ஸ்பானிஷ் வேணுமா கற்றுக் கொடுப்பேன், டச்சு வேணுமா கற்றுக் கொடுப்பேன், தெலுங்கு படிச்சுக்கோ, மலையாளம் எது வேணாலும் படிச்சுக்கோ. ஆனால் என் மொழி படிச்சுக்கோ, என் இனம் வாழணும் பிடிச்சிக்கோ. புரியுதா? இங்கிலீஷ் படிச்சுட்டு எங்க போற ஐயா? வெளிநாட்டு வேலைக்கு இந்த ஐயா பாஸ்போர்ட் விசா போயா. இந்தி இதுக்கே படிச்சா வட மாநிலத்து போயா. தமிழ் ஐயா படிச்சா தமிழ்நாட்டில் வேலை வாயா. இங்க இரியா பாரு. இப்படி நம்ம போராடி தடுத்து அந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த கொண்டு வந்த, இன்னும் முழுமையான உரிமையை பெறல. உங்க மகன் கையில வந்தவன என்ன நடத்தும்? அரசு நடத்தும் ஜல்லிக்கட்டு. நானே அசைச்சு மாட்டை திறப்பேன் பாரு. நம்ம பாரம்பரிய மாடுகளை பாரு, இது நம்ம பாரம்பரிய நெல் வகை. இப்ப என்ன பண்றோம்? பாரம்பரிய மாடை வளர்க்க தொடங்குறோம். என்ன கருமம்னா, நம்ம மாடு 2 லிட்டர் கறக்கும், அது 6 லிட்டர் கறக்கும். நம்ம மாடு பால் கறக்கும், அது பால் மாதிரி ஒன்றை கறக்கும். உனக்கு புரியுதா?
இப்போ நான் என்ன சொல்கிறேன், அட கருமம் முடிச்சோடனே ஒரு மாட்டில் 6 லிட்டர் கறக்கிறதுக்கு நம்ம இதில் 3 மாட்டை வளர்த்தா 6 லிட்டர் கறந்து போடா. புரியுதா அண்ணன் சொல்கிறது?